9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மணிகண்டன். சிறப்பு சிறப்பு ஐயா. ஐயா, அந்த 92 நாட்கள் பலன்கள். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி, கடமைகளை செய்து ஒரு பலன் எதிர்பார்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி தான். எவ்வளோ வேலை செஞ்சாலும் அந்த அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஏன் நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், நல்ல வேலை செய்கிறோம், கரெக்டான ஒரு பேரும் புகழும் நம்மளுக்கு ஏன் நீ வரல அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம கடகராசி நேயர்கள் தான். அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது 3 மாத பலன் மொத்தமாக நம்ம சொல்கிறோம். அந்த வரிசையில் இப்போ கடகராசியை பற்றி நம்ம பேச வந்திருக்கிறோம். அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு கடகராசி. இப்போ கடகராசிக்கு இந்த 3 மாத பலன்கள் சொல்லும்போது, 3 மாதம்னா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் 92 நாள் பலன். அப்போ இந்த 92 நாள் பலன் இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதான் அவங்க கஷ்டத்துலேருந்து ஏதோ ரூபத்தில் மீள்வாங்களா, இன்னுமே கஷ்டம் கீழே போயிடுவாங்களா? இந்த பலனைத்தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை நாம் விளக்கமாக இப்போ சொல்கிறோம். இப்போ இதுக்கு ராஜகரங்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த ராஜகரங்கள் எடுத்துட்டோம்னா குரு பகவான். அந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் கடகத்திலேயே உச்சபலம் பெற்றிருக்கிறார். அதுபோக கேது பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அது போக 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. அது போக சனி பகவான் 9ஆம் இடத்தில் குருவுடைய வீட்டில் அந்த சனி பகவான் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது போக கடகராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கோல்சார பிரகாரம் கிரகங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சியாகி 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சியாக இருப்பது யோகம். அது போக 3ஆம் இடமான அந்த புதனுடைய வீடு, அந்த புதனாகப்பட்டது ஆகஸ்ட் 26ஆம் தேதி கண்ணிலேயே புதன் ஆட்சி உச்சமாயிடுறாங்க. அதுபோக செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவானாகப்பட்டது தன்னுடைய சொந்த வீட்டிலேயே துலாம்லேயே ஆட்சியாக இருக்கிறாங்க. அதுபோக அதே செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவானும் அதே துலாம்லேயே இருக்கிறாங்க. அக்டோபர் 9ஆம் தேதி அந்த செவ்வாய் பகவான் விருச்சிகத்துக்கு வர்றாங்க. அப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் நல்ல பலனை கொடுக்கும். அப்போ எந்த ரூபத்திலையும் அவங்களுக்கு இதற்கு முன்னாண்ட அவங்க பட்ட கஷ்டங்கள் இனியும் தொடருமா அப்படின்னா தொடராது. அதற்கு எல்லாமே ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. ஏன் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் அப்படின்னா, இவங்க ராசியிலேயே அந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்குதுங்களா, அதே புனர்பூச நட்சத்திரத்திலேயே குரு பகவான் பெயர்ச்சியை வந்திருக்கிறார். அப்போ அந்த புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவங்க யாரா இருக்குதோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கிறது. ஏன் இப்படி சொல்றேன்னா, 12 வருடங்கள் கழித்து அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு கடகராசிக்கு வந்திருக்கிறாங்க. அதுவுமே புனர்பூச நட்சத்திரத்தில். அதனால தான் பர்டிகுலரா புனர்பூச நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்றேன். கண்டிப்பா. ஏன்னா இப்போ புனர்பூசம் சொல்றீங்க, இப்போ புனர்பூசத்துல தான் குரு வந்துட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சனி பகவான் இருக்காரு, அவரும் பக்ரமா வேற மாறுறாரு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? இந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்போ ராசிக்கு, அதாவது கடகராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார், பாக்கியத்தில் இருக்காரு. யாருடைய வீட்டில் இருக்கிறாரு? குரு பகவானுடைய வீட்டில். அதே குரு பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக அந்த குருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். இது யோகம் இல்லைங்களா? அற்புதமான யோகம் இல்லைங்களா? அதுபோக குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார். அப்ப இந்த பலன் ஆகப்பட்டது கடகராசிக்காரர்களுக்கு 12 வருடம் கழித்து இந்த உச்ச குரு பார்வை சனி பகவான் மேல பட்டு அந்த சனி பகவானுடைய பலனும்
அந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதே சமயத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த பீரியடில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து விலகி தொழில் நல்லா இருக்கும், அவங்களுக்கு வேலை விஷயம் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கையில மரண கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. மெயினாக மக்களால் கஷ்டம், தன்னுடைய குழந்தைகளால் கஷ்டம், தன் குழந்தைங்க பெரியவங்களை இருந்தாங்கன்னா அந்த பெரியவங்கனால அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மன கஷ்டம் இது மாதிரி வந்திருக்கும். அந்த கஷ்டத்தில் இருந்து விலகி வரக்கூடிய டைம் வந்தாச்சு. இந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு கம்மியாமா? கண்டிப்பாக இந்த பீரியட்ல குரு அவங்க ராசிக்கு வந்ததுனால கடகராசியில் இருக்கும்போது அந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அந்த 7ஆம் இடம் என்பது என்ன? கலஸ்தரஸ்தானம். அப்போ அந்த கலஸ்தரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது அந்த கலஸ்தரங்கிறது என்ன? கணவன் மனைவி இவங்களுக்குள்ள உறவு முறைகள் மனக்கசப்போ மன வேற்றுமையோ பிரிந்தோ இருந்தாங்கன்னா கூட இந்த குருவுடைய பார்வையால் அவங்க ஒன்று சேருவதற்கு, அவங்களுடைய மனக்கஷ்டங்கள் தீர்வதற்கும், மன நிம்மதியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பும் இந்த பீரியட்ல வந்துருச்சு. சிறப்புங்க. இப்போ கடகராசி நேயர்களோட தந்தையாருக்கு சில பேருக்கு உடம்பு சரியாம இருக்கிறாங்க. இப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வேற வக்ரமாகிறார் இந்த மாச இறுதியில். அப்போ ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனையை கொடுப்பாரா? இப்போ கடகராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய பர்டிகுலரா அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு கண்டம். இந்த சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த 9ஆம் இடத்தையே குரு பார்த்துட்டாரு, அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பார்த்துட்டாரு. சனி பகவான் தான் ஆயுள்காரகன். அப்ப அந்த ஆயுள்காரகனை குரு பார்க்கும்போது இந்த பீரியட்ல கடகராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கு எந்த பிணிப்பிடை இருந்தாலும் குறையும், தீரும். அந்த பிணிப்பிடை வந்து வெளியில வருவதற்குண்டான வாய்ப்பு வந்தாச்சு. அதாவது வக்ரமா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா குரு பார்த்துறாரு இல்லைங்களா? குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு பார்க்கக்கூடிய இடத்துக்குமே அந்த தோஷம் தீர்ந்துடும். அப்போ அவங்களுடைய அப்பாவுக்கு ஆரோக்கியமாக வருவதற்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் எல்லாமே இப்போ குறைஞ்சிரும். அந்த பயத்தை விட நிம்மதி கிடைக்கும். சிறப்புங்க. அதே மாதிரி இந்த கடகராசியில் கடந்த காலத்தில் பெரும் பிரச்சனை என்னன்னா தப்பாக முடிவு எடுக்கிறது. தப்பான முடிவை வந்து டக்குன்னு எடுத்து ஸ்பீடாக நம்ம டக்குன்னு பண்ணிடலாம், அது பண்ணிடலாம், இது பண்ணலாம்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இவங்களே குளித்து விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த தெளிவெல்லாம் இந்த காலத்தில் பிறக்குமா? கடந்த காலத்தில் குரு 12ஆம் இடத்துல இருந்தார். அந்த குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்களுக்கு விரயங்களும் தவறான முடிவுகளும் தவறான விதத்தில் காசு செலவு பண்ணுறதும், இவங்க நல்ல நிலைமையில் இருந்தால் கூட படிப்படியாக கீழே இறங்கி வந்துடுவாங்க. அந்த மாதிரி கஷ்டத்தை தான் இவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க கடகராசியில் பிறந்தவங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ அந்த குரு பகவான் உச்ச பலத்தில் இருக்கிறதுனாலையும், அந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், அந்த குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அதிலிருந்து அவங்க எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணினாங்க, எங்கே தப்பான முடிவு எடுத்தாங்க, யாரு கூட கெட்டவங்க கூட சேர்ந்தது இப்போ புரியும். அவங்க கூட ஏண்டா நம்ம சேர்ந்தோம், நம்மளுடைய கெட்ட நேரமாற்றுக்கு நம்ம சேர்ந்துட்டுமே அப்படிங்கிற ஒரு புரிதல் இப்போ கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரூட்டில் கிளியராக போகக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சிரும். அது போக இந்த ஆயில்ய நட்சத்திரம், இந்த பூச நட்சத்திரம், இந்த பூச நட்சத்திரம் உள்ளவங்களுக்கும் அந்த குரு பகவான் சனி பகவானையே பார்க்கறதுனால அவங்களுக்கும் இப்போ தெளிவு பிறக்கும். கடன் இருந்தாலும் கடன் தீரும். அவங்களுக்கு வந்து இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். சிறப்புங்க. அதே மாதிரி இந்த ஆயில்ய நட்சத்திரம் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதன் ஆட்சி உச்சமா இருக்குது. ரெண்டாவது அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு 70% அவங்க ரிலீஃப் ஆயிடுவாங்க. இந்த பொருளாதார ரீதி எப்படி இருக்காங்க, அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாண்ட பிணிப்பீடைகள், ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, தன் குடும்பத்தில் வந்து ஒரு மூத்தவர் இருக்கிறாரு, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இதெல்லாம் அவரே பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு இருக்குது. இதனால வந்து என்னடா இது நம்மளுக்கு வந்து ஒன்று போனால் ஒன்று வந்துட்டு இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்ட அவருக்கு இந்த பீரியட்ல தாய்க்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, தந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, அது எல்லாமே தீர்ந்து எல்லாமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ அவருக்கு மனசார கிடைக்கும். சரி, பொருளாதாரம் எப்படி இங்கே இருக்கு? பொருளாதாரம் அப்படின்னா இந்த 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும், 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும்,
2ஆம் இடத்ததிபதி தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும், அந்த கேது பகவான் அந்த 2ஆம் இடத்துல இருந்து இவங்களுக்கு தோஷத்தை செஞ்சுட்டு இருந்தது. அது அந்த சூரிய பகவான் ஆட்சியாக இருந்து அந்த கேது பகவானுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல், அந்த சூரிய பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சியா இருக்கிறதுனால தனத்தை சம்பாதிப்பாங்க. பணம் இவங்களுக்கு வரக்கூடிய வழிகள் கண்டிப்பாக ஈஸியா இருக்கும். இவங்களுக்கு வர வேண்டிய பணமும் வந்துடும். இவங்களுக்கு கொடுத்ததை கேட்டா கண்டிப்பா அதுவும் திரும்ப வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு முன்னாண்ட அது மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா வராது. இப்ப அது நடக்கும். சிறப்பு. நம்ம கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டத்துல 92 நாட்கள்ல எந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களாகப்பட்டது எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, பணம் இப்போ சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை கையாள்வதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ அந்த பணத்தை கொண்டு ஒருத்தர் சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ்ல போட்டோ, ஒருத்தர் சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு கடை வச்சோ அப்படி நடக்கக்கூடாது. இவங்களுக்கு மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த வழியில போக சொல்லுங்க. அடுத்தவங்களுடைய பேச்சை நம்பி, அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க பாதிக்கப்பட்டது போதும். இதற்கு மேல பாதிக்கப்படக்கூடாது. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம கஷ்டத்திலிருந்து வெளியில வரணும், நம்மளை பார்த்து அடுத்தவங்க பெருமைப்படக்கூடிய நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? அந்த வைராக்கியம் எல்லாமே இப்ப செயல்படக்கூடிய டைம் அவங்களுக்கு வந்தாச்சு. சிறப்புங்க. ரொம்ப அழகா அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றிங்க.